எந்த வாரமும் இல்லாமல் இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப லேட்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. காலையிலேருந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வெறும் சண்டை. ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு மேட்ரு, அந்த ட்ரெஸ்ஸு மேட்ரு எவ்வளோ தூரத்துக்கு வந்து பெருசாக்கி நீ மன்னிப்பு கேட்டால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லை என்னால் கொண்டு வந்து வைக்க முடியாது, பர்சனல் திங்ஸ் என்னால் வந்து ஹெல்ப்பாக பண்ண முடியாதுன்னு மாறி பேசி அந்த வீட்டில் ஒரு கலவரமாகி அதுக்கப்புறமா அதை சார்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லி சாப்பாட்டில் ஒரு அரசியலை பண்ணி அதில் ஒரு மன்னிப்பை கேட்டு இவ்வளோ ப்ராசஸ் வந்து நடந்த பிறகு அந்த ஒரு பிரச்சனை ஓஞ்சுது. அந்த பிரச்சனை ஓஞ்ச பிறகு இந்த வீடு மயான அமைதியில் இருக்குது. யாரும் எதுவும் பண்ணலை. பின்னாடி உட்காந்து புறணி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் வாட்டர் மெலன் இருக்கான்ல, அவன் எவ்வளோதான் அடித்தாலும் அவன் திருந்த மாட்டான்பா அப்படின்ற மாதிரி தான். நேற்று வரைக்கும் 36 வயசுன்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு 35 வயசுன்றாங்க. எப்படா எல்லாருக்கும் நாட்கள் போக போக வயசு கூட, உனக்கு மட்டும் வயசு குறையுதா? திவாகருக்கு 35 வயசாமா, வினோத்துக்கு 40 வயசாமா? இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோவில் பேசணும், நம்ம பேசுவோம். ஸோ இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் இது இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நாமினேஷன் ப்ராசஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஒரு பக்கம் ஸ்வாப்பிங்கில் இங்கே இருந்து கனியும் அதுக்கப்புறமா கலையரசனும் அங்கே போகிறாங்க. அங்கே இருந்து சுபிக்ஷா இங்கே வராங்க. சுபிக்ஷா தன்னுடைய நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா அவர்களுக்கு கொடுக்குறாங்க. கனி அவர்களுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துருச்சு. ஸோ அன்பு கேங் மொத்தமாக வந்து இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் அதில் மிஸ்ஸு. இங்கேருந்து கெமியும் அங்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த அன்பு கேங்கும் அங்கே தான் இருக்கும். ஆட்மேன் அவுட்டுன்ற மாதிரி வினோத் மட்டும் அங்கே மாட்டிக்கிட்டாப்படி. இப்போ தர்பூசணி பழமும் அன்பு கேங்கில் ஒரு மெம்பர் தான். உக்காந்து பேசுகிறானுங்க பாருங்க, புறணி எப்பா அந்த மாதிரி புறணியை பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இன்றைக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்குல்ல. யாரெல்லாம் நாமினேஷனுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கமருதீன் அவர்கள் 10 ஓட்டு மொத்தமாக குத்திருக்காங்க. என்ன காரணம் அவருக்கு வந்து முக்கியமான காரணங்களாக 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, ரூடாக நடந்துக்கிறாரு, அடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு மேஜரான காரணம். இன்னொரு காரணம் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த வீட்டுக்குள்ளே பார்வதி என்ன செஞ்சாலும் போய் சப்போர்ட் பண்ணி நின்றுடுறாரு அப்படின்ற இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. நான் கேட்குறது ஒன்று, இந்த வீட்டுக்குள்ளே யாரும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலையா? எல்லாரும் யாருக்காச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்று வரைக்கும் கமருதீன் வந்து பார்வதி பக்கம் எட்டி கூட பார்க்கல. ஏன்னா அரோரா அப்படி சுற்றிட்டு இருந்தார் அவர். இன்னைக்கு பார்வதி கூட சேர்ந்துருக்கார். இப்போது நேத்திக்கு பார்வதி வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க காலையில். இவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டு, அதாவது இவங்களால தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ சம்திங் ஏதோ ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று வச்சாங்கன்னு நினைக்கிறேன் நேற்று. அதில் பார்வதி கூட சொல்லியிருப்பாங்க, ஏன் யாருக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணலையா? அது என்ன எனக்குன்னா மட்டும் எல்லாரும் வந்து குத்துறீங்க, அவங்களா தான் வந்து பேசுகிறாங்க, என் சைடு நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களா தான் வந்து பேசுகிறாங்க, நான் யார்கிட்டையும் போய் சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்கல அப்படின்னு பார்வதி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை காட்டுறாங்க அப்படின்னா, வினோத்து அதுக்கப்புறமா கமருதீன் பார்வதி இவங்க 3 பேர் ஒரு டீம். இதுக்கு முன்னாடி இந்த 3 பேர் ஒரு டீம் இருந்துச்சு, திவாகர், கலையரசன், பார்வதி. ஸோ இப்போ இது ஒரு டீம், அன்பு கேங் ஒரு டீம், 2 பேர் வந்து அதில் வந்து ஒரு 3 பேர் ஒரு டீமாக இருக்காங்க, விக்கல்ஸு, சுபிக்ஷா, அதுக்கப்புறமா வியானா அப்படி. ஸோ இது வந்து ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்கப்போ தான் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஒட்டுமொத்தமாக 10 ஓட்டு கமருதீனுக்கு வந்து போட்டிருக்காங்க. இன்னொன்று அது ஸ்கெட்சு போட்டு பக்காவாக பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. வினோத் அவர்களுக்கு 5 ஓட்டு. அதுக்கு அப்படியே 2வது இடத்துல வந்து யாருக்கு அதிகமான ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி. ஆபியஸாக பார்வதிக்கு யாரெல்லாம் போடுறாங்க? சுபிக்ஷா போட்டாங்களா தெரில. அன்புக்கு அங்கே மொத்தமாக பார்வதிக்கு தான். இந்த சபரி, எஃப்ஜே, அதுக்கப்புறமா கெமி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கனி, அதுக்கப்புறம் ரம்யா, இன்னும் ஒரு 2 பேர், மொத்தம் 7 பேர் வந்து இவங்களுக்கு போடுறாங்க, பார்வதிக்கு போடுறாங்க. மொத்தமாக 10 ஓட்டு வந்து கமருதீன் முழுவது. கூடவே சேர்த்து கானா வினோத்தையும் வந்து உள்ளே சேர்த்து விட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து அவர் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து இங்கே வந்திருக்கார். சூப்பர் டீலக்ஸில் தான் இருக்கார். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். 1 வாரம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. எஃப்ஜேக்கு மட்டும் 2 வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து சபரி அவர்களுக்கும் எஃப்ஜே அவர்களுக்கும் போயிருக்குது. இது வந்து இதுதான் அன்பு கேங் இருக்குல்ல, அன்பு கேங் வந்து பிளான் பண்ணி ஒட்டுமொத்தமாக எஃப்ஜேக்கு கொடுக்குறாங்க. முதல்ல அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு போகணும் அப்படின்னு பேசும் பொழுது சபரிக்கும் கலையரசனுக்கும் போட்டோம் அப்படின்னு மொத்தமாக பேசி முடிவு எடுத்துட்டாங்க.
குறுக்கில் இந்த கௌஷிக் வந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் குறுக்கில் புகுந்து அது எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் என்னன்னா இவ்வளவு சர்வசாதாரணமாக பேசி நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் எல்லாம் பேசுகிறாங்க. எஃப்ஜே சொல்கிறான் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன்னு ஒருத்தரும் பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தா ஓட்டிங் பேசிஸில் போகிறாங்க. ஓட்டிங்கில் எஃப்ஜேக்கும் சபரிக்கும் தான் அதிகமான ஓட்டு வருது. அப்படி தானே வரும். இந்த ரம்யாக்கெலாம் வந்து அவங்களோட தயவு தேவை, அதனால் அவங்களுக்கு ஓட்டை போடுது. இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபேவரிசத்தை ஓட்டிங்கில் காட்டுறாங்க. எஃப்ஜே வாங்கிடுறான், அதுக்கப்புறமா சபரி வாங்கிடுறாரு. தொடர்ச்சியாக 2 வாரம் எஃப்ஜே வாங்குறாரு. இது நியாயமா? இதே மற்றவங்களுக்கு போயிருந்தா விட்டுருப்பானா இந்த எஃப்ஜே? ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பார்வதி எப்படியோ அதனுடைய மேல் வெர்ஷன் தான் எஃப்ஜே. பார்வதி செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியில் பேசப்படுது, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது, அங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க. எஃப்ஜே பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையுமே யாருமே கேட்கறது கிடையாது. கேட்டால் அவன் வந்து பையன், இந்த வீட்டினுடைய செல்லப்பிள்ளை. யார் அவன்? இவனும் ஆதிரியும் சேர்ந்து பண்ண ஒரு வேலையினால தான் ஆதிரி போயிருக்காங்க. ஆனால் அதே ஒரு இம்பேக்ட் எஃப்ஜேக்கு ஏற்படுமான்னு கேட்டால் ஏற்படாது. இதுதான் நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே தான். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வந்து இவங்களே வாங்கிட்டாங்க. பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பேருக்கு இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாருங்கள். சுபிக்ஷாவுக்கு, வீட்டின் தலையாக இருக்கக்கூடிய பிரவீனுக்கு, அப்புறமா பிரவீனால் அந்த வீட்டுக்கு அனுப்பப்பட்ட கனி, அப்புறமா அந்த சூப்பர் டீலக்ஸில் வந்து 2 பாஸ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒன்று வந்து இவர் சபரி, அதுக்கப்புறமா எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷாவால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கப்பட்ட வியானா. இவங்க எல்லாரும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது. பாருங்கள், 1 2 3 4 5 6 பேர். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நாமினேஷனுக்கு வராங்க. அந்த நாமினேஷனில் 5 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. 5 பேர். கமருதனுக்கு 10 ஓட்டு, பார்வதிக்கு 7 ஓட்டு, வினோத்துக்கு 5 ஓட்டு, கலையரசனுக்கும் இந்த சைடு அரோராவுக்கும் தலா 3 ஓட்டு. துஷாருக்கு 1 ஓட்டு கூட இல்லை. ஒருத்தர் சொன்னார் நினைக்கிறேன் துஷார் பேர். ஸோ பிளான் பண்ணிட்டாங்க. நேற்று இவர் நம்ம தர்பீஸாக இருக்கட்டும், கலையரசனாக இருக்கட்டும், வினோத்தையும் கமருதனையும் நாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணியே பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் பார்வதி அண்டு கமருதீன். எல்லாருமே நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி தான் போடுறாங்க. கானா வினோத்து புலம்புறாப்புல, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனாலே என்ன 5 பேர் குத்திட்டாங்க. பார்வதி அந்த இடத்துல டென்ஷன் ஆகிட்டு, நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற, இப்போ உனக்கு நியாயம் பட்டதுக்கு தானே நீ பேசின, இல்லை நீ சப்போர்ட் பண்ணாதானே, பரவாயில்ல, நீ அந்த மாதிரி எடுத்துக்கிறனா நீ சப்போர்ட் பண்ணாத எங்களுக்கு, அப்படி வந்து அவங்க ஒரு பக்கம் பேச. இல்லைம்மா சொல்கிறேன் பாரு, 5 பேர், அந்த 5 ஓட்டு பாரு, எப்படி அவங்களோட புத்தி எப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து விருப்பம் இல்லை, 5 பேர் நம்மளை குத்திட்டாங்களே, எங்கன்னா வெளியில் போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஆப்வியஸாக அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் சரி கிடையாது, அதனால் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் நடந்திருக்க, இப்போ தான் எல்லாம் ஆஞ்சி ஓஞ்சி ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்க, இப்போ தான் எல்லாம் நாமினேஷன் ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. கமருதீன் வந்து கேமராவில் போய் பேசுகிறாரு. நான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக என்னுடைய கைண்ட்னஸை காட்ட போகிறேன். அப்படியெல்லாம் தேவையே இல்லை கமருதீன், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருந்துட்டாலே மக்களுக்கு உங்களை பிடிச்சி போயிடும். நீங்கள் ஒரு விஷயத்த டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன்னு ட்ரை பண்ணால் தான் அது வந்து தப்பாக போகும், மக்களுக்கு வந்து இவன் நடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ பார்வதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இப்படித்தான், இதுதான் என் கேரக்டர், இதுதான், நீங்கள் சொன்னாலாம் என்னால் கேட்க முடியாது, எனக்கு சரின்னு பட்டதான் நான் செய்வேன். அவங்க தன்னை வந்து ஒரு ரிபலாக காட்டிக்கிறாங்க. அதுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், ரிபல் அப்படிங்கிறது எல்லாத்துலேருந்தும் முரண்படுறதுக்கு பேர் ரிபல் கிடையாது. அநியாயத்துக்கு எதிராக முரண்பாடு கொண்ட ஒரு எண்ணம் தான் ரிபல் அப்படின்னு அதுதான் உண்மையான ரிபலுக்கான அர்த்தம். ஆனால் அவங்க வந்து அதை தனக்கு சாதகமாக அவங்க ஒரு பக்கம் பயன்படுத்துகிறாங்க, அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. ஸோ இப்போ இது எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் இந்த 2 பேரை விட்டுருங்க, அரோராவும் கலையரசனும் விட்டுட்டிங்கன்னா, இந்த 3 பேரை டார்கெட் பண்ணி ஓட் பண்ணி நாமினேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறான், வெறும் 3 பேர் மட்டும் நாமினேட் ஆகிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். அவனுங்களுக்கு தேவை இந்த 3 பேர் வெளியில் போகணும். அந்த ஓட்டிங் ப்ராசஸ்லேயே எஃப்ஜே கிட்ட திவாகர் அப்படி கத்துறாப்புல, சண்டை போடுறாரு. அப்போ எஃப்ஜே ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன் பேசலை? அவனும் சுயநலம். இதுவே அந்த இடத்துல பார்வதியாக இருந்திருந்தா அவன் பேசியிருப்பான். திவாகராக இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறான். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே சுயநலமாக தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னமோ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வந்து ஒரு சிலரை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் இப்போவே நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காரு, 2வது இடத்துல பார்வதி, 3வது இடத்துல கமருதீன், அதுக்கப்புறமா வந்து அரோரா போட்டி போடுறாங்கங்க. அவங்களுக்கு அதிகமான ஓட்டு வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு எங்கே இருந்துடா இத்தனை ஃபேன்ஸ் அரோராவுக்கு வந்தீங்கன்னு தெரில. கலையரசன் தான் கடைசியில் இருக்கான். ஆக்சுவலாக இந்த வாரம் வெளியேற வேண்டியது அரோரா வந்திருந்தா அரோரா தான் போயிருப்பாங்க. பட் கலையரசனை இந்த வீக் வந்து பலி கொடுக்க திட்டம் போட்டாங்க, சேனல் சைடே திட்டம் போட்டாங்க. கலையரசன் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் வெளியேறுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பயங்கரமான ஓட்டிங் காம்படிஷன் வந்து இப்போ அன்அஃபிஷியலாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க? யார் இந்த வாரம் வெளியேறினா ஓகே அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.